அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அங்குசம் சினிமா எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, டைரக்டர் அறிவழகனோட அசோசியேட் டைரக்டரா இருந்தவர் தான் கௌதம் கணபதி. இவரு நம்ம திருச்சியை சேர்ந்தவர். இவர் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்திருக்காரு. அந்த படம் என்னன்னா சரண்டர். அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. சின்ன படமா தான் நினைச்சோம். அது சின்ன படமா இருந்தாலும் ஒரு பெருசா எதிர்பார்ப்பே இல்லாம போய் உட்கார்ந்தோம். ஆனா எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு ஹிட்டை கொடுத்துருக்கு. மக்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துல யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது க்ரூவை பார்ப்போம். க்ரூ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கௌதம் கணபதி டைரக்டரா இருந்திருக்காரு. மியூசிக் யாருன்னு பார்த்தோம்னா விகாஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் VRK குமார், சினிமோட்டோகிராஃபர் மெய்யேந்திரன். இதுல எடிட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ரேணுகோபால், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஆக்ஷன் சந்தோஷ். ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணனாலதான் இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல யார் நடிச்சாலுமே சரி, பேக்ரவுண்ட்ல யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது தான். இந்த ஆர்ட் டைரக்டர் சூப்பரான ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப்பை சூப்பரா கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர் சந்தோஷும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல அழகான ஒரு ஸ்டண்ட், ரொம்ப பெருசா ஒரு ஆக்ஷன் இல்லாம ஒரு நார்மலா ஒரு பிகினிங் ஹீரோக்கு எந்த லெவல் ஆக்ஷன் கொடுக்கணுமோ அந்த லெவலில் கொடுத்து நல்லா சூப்பரா வச்சிருக்காரு. ஒரு போலீஸ்காரரா எந்த லெவலில் ஆட்டிடியூட் இருக்கணுமோ அந்த லெவலில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றத உள்ள வரும். இந்த படத்துல லீட் ரோல் யார் பண்ணிருக்காங்கன்னா பிக் பாஸ் தர்ஷனும் லாலும் பண்ணிருக்காங்க. தர்ஷன் இனிமே பிக் பாஸ் தர்ஷன் அழைக்க மாட்டாரு, இனிமே சரண்டர் தர்ஷன் தான் அழைப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஏன்னா தர்ஷன் கிட்ட இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கல. ஏன்னா ஒரு நார்மலா ஒரு ஆள் நல்லா ஹைட்டா வெயிட்டா கொஞ்சம் ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருப்பாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆக்ஷன் லெவல்ல ஒரு சூப்பரான படம்னா இது பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு நல்ல படம்னே சொல்லலாம். ஒரு படத்துல பாட்டு இல்ல, ரொமான்ஸ் இல்ல, ஹீரோயின் இல்ல அப்படிங்கிறப்ப படம் கண்டிப்பா ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஹிட் ஆகக்கூடிய படம் தான் இந்த படம். இந்த படத்தை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணோம்னா நம்ம சினிமா ரசிகர்களுக்கு நிறைய படத்தை தழுவே வர மாதிரி தான் தெரியும். அது தழுவே வந்தாலும் ஏன்னா மனிதர்கள் எல்லாருமே ஒரே மாதிரி 7 பேர் இருப்போம்னு சொல்லுவோம். 7 பேருக்கு 7 குணங்கள் தானே இருக்கும். அதே மாதிரிதான் மற்ற படங்களோட சாயல் இருந்தாலும் ஆனா இந்த படத்துக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கு. அந்த வகையில இந்த படத்தை நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு டைரக்டர் கௌதம் கணபதி. ஏன்னா எந்த லெவல்லுமே பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. எப்படின்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு 5-6 நாள்ல ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. அதனால கன்னெல்லாம் யார் யார் வச்சிருக்காங்களோ வந்து ஸ்டேஷன்ல சரண்டர் பண்ணும். அப்படி சரண்டர் பண்ற சீன்ல தான் மன்சூர் அலிகான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. மன்சூர் அலிகான வந்து லால் கிட்ட அந்த ஸ்டேஷன்ல அவரோட கன்னை சரண்டர் பண்றாரு. அந்த கன்னு சரண்டர் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அங்க உள்ள ஒரு லேடி எஸ்ஐக்கும், அதாவது ரைட்டரா இருக்க லாலுக்கும் லேடி எஸ்ஐக்கும் சின்ன ஒரு கிளாஷ் ஆயிரும். அந்த டைம்ல அந்த கன்னு மிஸ் ஆயிரும். இந்த கன்னு மிஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கன்னை ஒரு பக்கம் போலீஸ் தேடுவாங்க. அது ஒரு பக்கம் போறதுனால மெயின் கேரக்டரா ஒரு வில்லன் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல மெயின் கேரக்டர் யாருன்னா கனகுன்னு சொல்லி ஒரு வில்லனை கொடுத்திருப்பாங்க. அந்த கனகு கேரக்டர் யாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கைக்குள்ள வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு டான் ரவுடி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவர் இந்த எலெக்ஷனுக்காக பணத்தை நிறைய செலவு பண்ணி இது எலெக்ஷன்ல ஒரு சீட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ரவுடி. அவர் எலெக்ஷனுக்காக சில பணங்களை இறைச்சி மிஸ் ஆகுது. அந்த பணத்தையும் தேடுறாரு ஒரு பக்கம். அவரை போடுறதுக்கும் ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. அவரு எதுக்காக போறது சுத்துதுன்னா அதுக்கு முன்னாடி அவரு ஒருத்தர் கொண்டிருப்பாரு. அவரோட மச்சான் இவரை கொள்றதுக்கும் சுத்திட்டு இருப்பாரு. சோ இந்த பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் கண்ணை தேடுறாங்க, இந்த பக்கம் இவர் தன்னோட பணத்தை தேடுறாரு. ஆனா ரெண்டு ஸ்டோரியுமே ஒன்னா கொண்டு வந்து சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுல காட்டுற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரோலுமே சலிக்காத ரோலா தான் இருக்கும். இவரோட கேரக்டர் ரொம்ப லூஸா இருக்கு, இவரோட கேரக்டர் கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்லாம எல்லா கேரக்டருமே ரொம்ப பக்காவா அவங்களுக்கு தேவையான என்ன டயலாகோ என்ன ஆக்டிங்கோ அந்த லெவல்ல கரெக்டா பிளான் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ரோல்ல பண்ணியிருக்கவரு அவருமே சூப்பரான ஒரு ரோல்ல பண்ணியிருக்காரு. இந்த படத்துல காட்டுற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குன்ற மாதிரி சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஃபியூச்சர்ல கொண்டு வந்து சூப்பரா கனெக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்னா அந்த படத்தோட பிகினிங்ல ஆரம்பிச்சது எண்டு வரைக்கும் எப்படி ஒவ்வொரு ஸ்டோரியும் கனெக்ட் ஆகுது, எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி ஃபைனலா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கு. எந்த இடத்துலயுமே ஒரு போரே இல்லாம தான் போயிருக்குன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா அதை விட கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டா ஒரு சில விஷயங்கள் அங்கங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு படங்கள்ல சில விஷயத்தை கெஸ் பண்ணலாம், சில விஷயத்தை கெஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும். இந்த படத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சாலும் அந்த ட்விஸ்ட் வந்து மக்களால சில விஷயங்கள் கெஸ் பண்ண முடியும், சில விஷயங்கள் கெஸ் பண்ண முடியாத அளவுல தான் இருக்குது. நம்ம இவன் தான் இதை செஞ்சிருப்போம்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல அவன் செஞ்சிருக்க மாட்டான். வேற ஒரு கேரக்டர் இதை செஞ்சிருக்க மாதிரி சில விஷயத்துல காட்டியிருப்பாங்க. அந்த லெவல்ல படத்தோட கதைகளும் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. மக்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை டைரக்டர் கௌதம் கணபதி கொடுத்திருக்காரு. ஸோ மக்கள் எல்லாருமே போய் கண்டிப்பா இதை தியேட்டர்ல பாருங்க. பெருசா ஒரு ஆபாசமான சீன்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா இதுல வெட்டுறது, குத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் அங்கங்க கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இது மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ரொம்பவும் பெருசா ரொம்ப ஆக்வர்டா இல்லை,
எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு விறுவிறுப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். லாஜிக்கலா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே எந்த ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாதுன்ற வகையில இந்த டீம் ரொம்ப ஸ்மார்ட்டாவும் சூப்பராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா எந்த ஒரு கேரக்டரையுமே இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நல்ல தெளிவா யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த கேரக்டர் காட்டுனாங்கன்னா அந்த கேரக்டர் எங்க வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றத காட்டாம விட்டுட்டோம்னா இந்த இடத்துல நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக் வரும் அப்படின்றத நிறையவே யோசிச்சு சூப்பரா இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கௌதம் கணபதி. கௌதம் கணபதி மட்டும் இல்லாம இந்த படத்தோட க்ரூ டோட்டல் டீமும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த டீம் இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த படத்தோட வெற்றி ரொம்ப பெருசா இருந்திருக்காது, நார்மலா தான் இருந்திருக்கும். படத்துல பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாவும் சூப்பராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆன் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ண நடிச்ச எல்லாருமே சரி, இவரு தர்ஷனா இருக்கட்டும், லாலா இருக்கட்டும், அப்புறம் இந்த படத்துல வில்லனா இருந்த கனகு, முனிஷ்காந்த், அப்புறம் மன்சூர் அலிகான், இவங்களுக்கு கொடுத்த ரோல அவங்க எல்லாருமே ரொம்ப அழகா ஆப்டா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் போக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது அந்த இன்ஸ்பெக்டர் சீட்டுக்கு மேல ஒரு திருக்குறள் எழுதியிருப்பாங்க. அது என்ன குறள்னா, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அந்த குறளுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு வேலையை இவங்க தான் செய்வாங்கன்னு நினைச்சோம்னா அந்த வேலையை அவங்க கிட்ட கரெக்டா சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா கரெக்டா பர்ஃபெக்டா முடிப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு அர்த்தம். அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த படத்தோட டைரக்டருக்கும் அமைஞ்சிருக்கு. டைரக்ஷன் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்ச ட்ரைனிங் எஸ்ஐ மிஸ்டர் தர்ஷன் அவருக்கும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அழகா படம் பண்ணியிருக்காங்க. நம்ம மீண்டும் அடுத்த ஜில்லுன்னு சினிமா நம்ம அமுதம் சினிமாவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய்.